பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் உண்டியல்களில் பணம் மற்றும் தங்கம், வெள்ளி நகைகளை காணிக்கையாக செலுத்துகின்றனர். உண்டியல் காணிக்கைகள் கோவில் ஊழியர்களால் தரம் பிரித்து மாதம் மாதம் எண்ணப்படுகிறது. உண்டியலில் கிடைத்த நகைகளை பழனி கோவில் தலைமை அலுவலகத்தில் பாதுகாத்து வைத்துள்ளனர். இந்நிலையில் பயன்படுத்த இயலாத தங்க நகைகளில் உள்ள கற்கள், அழுக்கு, அரக்கு மற்றும் பிற உலோகங்களை நீக்கப்பட்டு மும்பையில் உள்ள மத்திய அரசு நிறுவனத்தின் உருக்காலையில் சுத்த தங்கமாக மாற்றம் செய்யவும், வங்கியில் தங்க பத்திரமாக முதலீடு செய்யும் இந்து சமய அறநிலைத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி பழனி முருகன் கோவிலுக்கு வரப்பெற்ற 136 கோடி மதிப்பிலான 192.984 கிலோகிராம் தங்க நகைகளை சுத்த தங்கமாக மாற்றி தங்க முதலீட்டு பத்திரத்தில் முதலீடு செய்யும் வகையில் பாரத ஸ்டேட் வங்கியில் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உணவு மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, பழனி எம்எல்ஏ செந்தில்குமார், ஓய்வு பெற்ற நீதியரசர் மாலா ஆகியோர் பங்கேற்று வங்கி அதிகாரிகளிடம் நகைகளை வழங்கினர். அப்போது செய்தியாளர்களிடம் அமைச்சர் சேகர்பாபு கூறுகையில், புதிய சட்டத்தின்படி யானை வாங்க இயலாது என்றும், புதிய யானையை வாங்கி பராமரிப்பு செலவையும் ஏற்கும் வகையில் புதிய யானையை பக்தர்கள் வாங்கி கொடுத்தால் அதை பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். பழனி கோவிலில் 2வது ரோப்கார் மலேசியா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் உள்ளதைப் போல நவீன ரோப்கார் அமைக்கப்படும் என்றும், பழனி கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர் ஒரு மாதத்திற்குள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். பழனி மலைக்கோவிலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற அறநிலைத்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன், ஆணையர் ஸ்ரீதர், வங்கி அதிகாரிகள், கோவில் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார். அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கின்ற அரசு இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு முனைப்பான திட்டங்களை செயல்படுத்தியதன் வாயிலாக திருக்கோயிலுடைய பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது, திருக்கோயில்களுக்கு தேவையான திருப்பணிகளை மேற்கொண்டு ஆகம விதிகளின்படி குடமுழுக்கு நடத்துவது, திருக்கோயிலுடைய திருக்குளங்கள், திருக்கோயிலுடைய திருவிழாக்கள், திருத்தேர்கள், குடிக்காணிக்கை மண்டபங்கள், விருந்து மண்டபங்கள், பக்தர்கள் தங்கும் விடுதி போன்ற பக்தர்களின் தேவைகளை அனைத்தையும் கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்கின்ற அதே நேரத்தில் திருக்கோயிலுடைய